30 வருடம் தூக்கத்திலே போய்விடும். இந்த இருக்கின்ற 15 வருடங்களிலே நாங்கள் எல்லா மக்கள் இன மத பேதமின்றி பழக வேண்டும், தாய் தந்தராக பழக வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம். கோயில் அம்மனை நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல வடிவாக செழிப்பாக சிரித்து கொண்டிருக்கிறான். நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் அன்னதான அறக்கட்டளையா 23, 24, 25 மாலை 2:30 இடம்பெறுகின்ற நிகழ்விலே ஆடல் பாடல் கொண்டாட்டம் மேற்கத்திய நடனங்கள். வணக்கம் நண்பர்களே, உறவுகளை எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது வந்து வில்னவ் சென்ட் ஜார்ஜில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலில் தான் நிற்கிறோம். பாருங்க, பின்னால் இருக்க போட். இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னோட யூடியூப் சேனலில் பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு இங்கே வந்து தேர்திருவிழா நடக்குது, வெகு விமர்சையாக நடக்க போகுது. அதனால தான் இன்றைக்கு வந்து நாங்கள் எப்படி இங்கே தேர்திருவிழா நடக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். வேறு பூசையில் நடந்து கொண்டிருக்குது. இங்கே ஒரு பப்பி ஒன்று நிற்குது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். அப்போ இன்றைக்கு எப்படி திருவிழா ஏற்பாடுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு? நல்லா சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களாக இடைவிடாத ஒரு முயற்சியின் காரணமாக இன்றைய தினம் இந்த தேர் திருவிழாவானது விமர்சனம் நடைபெற இருக்கின்றது. அதை அனைத்து மக்களும் வந்து இந்த தேர் வடத்தை பிடித்து அம்பாளை புனிதப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுவோம். அப்போ ஊரில் எந்த இடம்? நான் வேலனை ஐயா. வேலனை தானே? பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயிலில் பிறந்த நாங்கள். அதே போல் ஒரு கோயிலை இங்கே நிறுவி அதே பட்சத்தில் திருவிழா இங்கே நடந்து கொண்டு இன்று அங்கேயும் தேர் நடைபெறுகின்றது. அதே போல் இன்றையும் இந்த தினத்திலே இந்த இடத்திலேயும் ஒரே நாளே நடைபெறுகின்றது. சிறப்பான விஷயம். அப்போ எப்போ வந்தீங்க ஃப்ரான்ஸுக்கு? நீங்கள் நான் 2006ஆம் ஆண்டு வந்தேன். 2006ஆம் ஆண்டு வந்தேன். நீங்கள் அப்போ இந்த கோயிலோட வரலாற்றை ஒரு சுருக்கமாக இந்த கோயில் ஆரம்பித்த ஒரு 3 வருடங்கள், அதற்குள்ளே 3 வருடமாக 1வது வருடமாக அம்பாள் தேர்ச்சோம் நடைபெற்று அம்பாள் வீதிவிலம் வந்தது. இப்போ கடந்த இன்றைய தினம் ஒரு 3 தேர் வரை இருந்தது. என்னால் ஊரிலே அந்த கொஞ்சம் காலநீக்க காரணமாக வர வேண்டிய பொருள் வராத காரணத்தினாலே பழைய சென்ற வருடம் எழுத்த தேரையை நாங்கள் இந்த முறை இழுத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த முறை அம்பாளுடைய 3 சித்தர் தேரும் வீதிவிழா வரும் என்பதை தெரிவித்துக் இன்றைக்கு ஒரு தேர் ஒரு தேர். மற்றது நீங்கள் மற்ற உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறோம். மற்ற சமயங்களோடையும் நல்ல ஒத்து போகிறீங்க. எப்படி உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி வந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் மனிதனாக பிறந்த நாங்கள் அப்போ வாழக்கூடியது ஒரு 120 வருடம். அதிலேயும் இப்போ அந்த காலப்போக்கிலே கலியுகத்திலே 60 வருடங்களாக குறைந்து விட்டது. அந்த இருக்கின்ற 60 வருடங்களிலேயும் 30 வருடம் தூக்கத்திலே போய்விடும். இந்த இருக்கின்ற 15 வருடங்களிலே நாங்கள் எல்லா மக்கள் இன மத பேதமின்றி பழக வேண்டும், தாய் தந்தராக பழக வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம். அதான் அம்பாளுடைய விருப்பம். அதே தான். அப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் அன்புடனும் பாசத்துடனும் பெற்றாரையும் தாய் தகப்பனையும் உங்கள் உறவினரையும் முதல் கவனித்து அதற்கு பிறகு ஆலயம் பாருங்கள். என்னோட சொன்னால் தாய் தந்தரை வணங்காத நாங்கள் கடவுளை வணங்கி எந்த பிரயோசனமும் இல்லை. தயவு செய்து உங்கள் தாய் தந்தரை இருக்கும்போது அவர்களுக்கு தகுந்த உணவளித்து உடையளித்து அவர்களை கௌரவப்படுத்தி அதற்கு பிறகு ஆலயம் வந்தால் அந்த அருள் அம்பாளின் மூலம் உங்கள் தாயின் மூலம் உனக்கு கிடைக்கும் என்று படிப்பவனும் கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக நன்றி. நம்பர் வந்து அம்மன் போகிற ஆசனத்தை வந்து ரெடியாகி கொண்டிருக்கிறேன். அண்ணே வணக்கம். வணக்கம். எல்லா கோயிலும் என்னென்று பணிகள் அந்த மாதிரி நடக்குது? ஓகே, தெரிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். இதுதான் முக்கியம். எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சால் அதை நாங்கள் வடிவாக செய்துங்கிறது அது இறைவனுடைய அருள். என்ன நடக்குது இப்போ? நாங்கள் வந்து சாமி வழியில் வர்றதுக்கு தேருக்கு போகிறதுக்கான பீடத்தை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கொம்பு வச்சு கட்டி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வில்னவ் சென்ட் ஜார்ஜ்லாம் இருக்கிறீங்களா? இல்லாட்டி நான் வந்து பரசில் இருக்கேன். நான் வில்னவ் சென்ட் ஜார்ஜ்லாம் முந்தி இருந்தேன். 5 வருஷத்துக்கு மேலே இதே இடத்துல இருந்தேன். முத்துமாரி தேடி வந்திருக்கிறேன். அம்மா எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். எல்லாம் தந்திருக்கிறா.
அப்போ அடிக்கடி வார நீங்கள் கோயிலுக்கு இந்த அடிக்கடி வரணும். என்ன இந்த கோயிலில் பிடிச்ச விடயம் உங்களுக்கு? இந்த கோயிலில் பிடிச்ச விஷயம் ஐயா பூசைகள், மற்றது ஐயா இந்த அரவணைப்பு, ஐயா தானே அன்னதானத்துக்கான சமையல்லாம் ஐயா தான் இங்கே செய்கிறார். அதனால் ஐயா தான் சமையல் செய்கிறது. ஐயா தான் சமையல் செய்து இல்லை வடிவா எல்லாருக்கும் அன்னதானம் போடுறேன். நான் கண்ணூட பார்த்துருக்குறேன். நான் தேரன் கொடியத்தை தண்ணி இந்த கோயிலுக்கு வந்தேன். வந்து உனக்கு வந்து இரவு இந்த கோயில் தாங்கிக்க விடியப்புறம் 4 மணிக்கு ஐயா எழும்பி தன் கையாலேயே சமைச்சு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு நான் கண்ணூட பார்த்துருக்குறேன். அதில் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். அப்போ ஊர்லேயும் இந்த வேலையை செய்கிறீங்களா கோயிலில்? நாங்கள் இனிவில் எங்களோட ஊரில் வந்து கோயிலும் கூட. அதனால் 6 வயசுலேருந்து நான் இந்த பார்த்து பழகிறதால இதை பற்றி நமக்கு தெரியும். அதனால் இதை நான் கூட செய்கிறேன். மற்றது சந்தோஷம். மற்றது என்ன தேர் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச விடயம்? தேர் திருவிழாவில் பிடிச்ச விடயம் இந்த என்ன செஞ்சோம்ல வந்து தமிழாக்கள் கூட இருக்கிறோம். இதனால் இந்த தேர்தலுக்கான தமிழாக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த தேர்தலை சிறப்பிக்கணும். இதில் 3வது வருஷம் தேர்தலாக நடந்துருக்கு. நான் 3 வருஷம் வந்துருக்கிறேன். அம்மனார் அவனா நீங்கள் கற்பூர சட்டி எடுக்க போகிறீங்களா? இல்லாட்டி மச்சாக்களுக்காக வேண்டி தயாரிக்கிறீங்க? இந்த தீபத்துக்கு பேர் என்னன்னா? தீபம் அலங்கார தீபம் வந்து திரி போட்டு கொண்டிருக்காரு ஐயா. இங்கே வர மக்களுக்காக வேண்டி கற்பூர சட்டி வந்து தயாரித்து கொண்டிருக்கீங்க பாருங்க. விலங்குல வரீங்களா கோயிலுக்கு? அடிக்கடி என்ன பிடித்த விட இந்த கோயிலில்? கோயிலில் அம்மனை நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல வடிவாக செழிப்பாக சிரித்து கொண்டு இருக்கிறான். எங்களோட மகனுக்கு இங்கே தாலி கட்ட போகிறோம். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அம்மன்கிட்ட தாலி கட்ட போகிறோம். அம்மன் சிரித்து கொண்டு கல்யாணம் பண்ண போகிறோம். எங்களோட ஊர் அம்மன் முத்துமாரி அம்மன், வேலனை முத்துமாரி அம்மன். அதே அம்மனை இங்கே வச்சிருக்கிறேன். அப்போ அக்கா வந்து வேலனை, நான் வேலனை. நாங்கள் வேலனை. கனகாலமாக வந்து நாங்கள் 23 வருஷமாச்சு. தேர் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச விடயம் உண்டு? இப்படி நான் இந்த முறை முதல் வந்திருக்கிறேன். இதுக்கு முதல் 3 தரம் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இந்த முறை இந்த தேருக்கு வந்திருக்கிறேன். அம்மனை பிடிச்சி நல்லபடியாக சிரித்து கொண்டு இருக்கிற அம்மா. எங்களோட மனதில் 1000 கவலைகள் இருக்கும். அம்மன்கிட்ட வந்து போனால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதிக்கு மன நிம்மதி, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள் வடிவாக இருக்கணும். அதுதான் முதல் முக்கியமாக வந்திருக்கிற காரணம். மற்றது ஊரில் வந்து திருவிழாக்கு போயிருப்பீங்க, போயிட்டு வந்தீங்களா ஊருக்கு? நாங்கள் இன்னும் போயில, அடுத்த வருஷம் போகிறோன்னு இருக்கிறோம். அடுத்த வருஷம் போடுறோங்க. எங்களோட ஊரில் எங்களோட அம்மன் முத்துமாரி அம்மன் தான். நாங்கள் சின்ன வயசில் ஓடி வேலனை பெருங்குளம் முத்துமாரி, வேலனை பெருங்குளம் முத்துமாரி அம்மன் கோயில். நாங்கள் வேலனை சாட்டி பக்கத்தில் சின்ன வயசுலேருந்து ஓடி போனோம் கோயில். அடுத்த வருஷம் போய் அம்மனோட போகிறது. அதில் நேர்த்தியல் இருக்குது. அம்மனோட போய் கும்பிட்றது. இங்கே வந்து பழைய நினைவுகள் வருதா? அதுதான் வந்தது. கொஞ்சம் கால் உடம்பு சரியில்லை அப்படின்னு அம்மனோட வந்தது. எங்களோட மன நிம்மதிக்கு. எனக்கு 3 பிள்ளைகள். அது சந்தோஷமாக வருத்தம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கணும். நம்மள்கிட்ட வந்து கேட்க வந்து நன்றி அக்கா. நன்றி ஐயா. எப்படி இருக்கிறீங்க ஐயா? சுகமாக இருக்கிறேன். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் ஊரில் சித்தங்கனிலேருந்து வந்திருக்கிறீங்களா? இங்கே எங்கே இருக்கிறீங்க? இங்கே இந்த செல்லத்தறியில் வேத கோவில் அடியில்
இங்கே வில்னஸ் சென்ட் ஜார்ஜில் இங்கே இதுக்கெல்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல பெயர்கள் பாடமாக்கல. ஓகே, அது பிரச்சனை இல்லை. மற்றது வந்து நீங்கள் வந்து ஊர்லேயும் கோயில் திருவிழாக்கு போயிருப்பீங்க, தேர் திருவிழாக்கு போயிருக்கிறீங்க. இங்கே என்ன வித்தியாசமாக செய்யணும்? இங்கே வழியாக செய்யணும், ஆனால் ஊரை போல இல்லை. ஊரை போல் வராது. அப்போ ஊருக்கு போயிட்டு வந்த நீங்களா கிட்டடியில்? இந்த கிட்டடியில் இல்லை, 2003 போனேன். இப்போ இது போக முடியாமல் போச்சு, எங்களுக்கு அகதி விசா. ஓகே, ரெஃப்யூஜி அந்த விசா அந்த வழியால் போக முடியல. வேறு கோயிலுக்கும் போகிறீங்களா? இங்கேயும் கிட்ட லாச்சப்பல் பிள்ளையார் கோயில் போயிருக்கிறேன். இப்போ 25ஆம் தேதி அங்கே தேர். அங்கே தேர் இப்போ திருவிழா நடக்குது. வந்து சந்நிதி கோயில் தேர்ன்னு ஓடுது நினைக்கிறேன். செல்ல சந்நிதியோ. இன்றைக்கு நடக்க போகிற விடயங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா மக்களுக்கு? இங்கே இப்போ சரியாக செல்ல தெரியாது. இப்போ 2 மணிக்கு முன்னம் சாமி உள்ளுக்கு வர போகணும்னு பற்றி கதைக்கணும். என்ன மாதிரின்றதை பற்றி தெரியாது. என்ன பொலிஸ்காரோடு தான் அவரும் பாருங்கோ. அப்படியா? பொலிஸ்க்கு அந்தந்த சந்தியில் நின்று எல்லா வாகனத்தையும் மறைச்சு தானே விட போகணும். நிறைய காவல் இது எல்லாமே இருக்கு. அந்த நேரம் தொண்டுகள் தெரியாது. இப்போ வயது போனதுனால இங்கேயும் ஓடி ஆடி செய்ய முடியாமல் போச்சு. கால் ஆப்ரேஷன் நடந்தது. ஓட சரியாக அந்த நடையே குறைஞ்சிட்டு. அப்போ செய்ய முடியலன்னு கவலையாக இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் கவலை. அப்படி முடிஞ்ச காலத்தில் செஞ்சிட்டீங்க. தொண்டுகளெல்லாம் செய்து வடிவாக எல்லாம் செய்து நாங்கள் வருவோம். இங்கே ஓடி ஆடி செய்ய முடியாத பக்குவத்தில் இருக்குது. உங்களோட ஊரில் எந்த கோயில் வந்து? அடக்கலம் தோட்டம் சாமி கோவில், கந்தசாமி முருகன் கோயில். அப்போ நல்லூர்லேயும் தேர் நடக்குது. நல்லூர் எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் எங்கள் இடத்துலேருந்து நல்லூர் ஒரு 7 மைல் தூரத்தில் இருக்குது. 7 மைல். ஓகே ஓகே, நன்றி நன்றி ஐயா.
முத்துமாரியம்மன் திருவிழா அதை நினைச்சு இந்த அம்மன்கிட்ட வந்திருக்கிறேன். முத்துமாரியம்மன் எங்கட சொட்டிபுல கடலில் வெறும் கவுருண்டு எடுத்து எங்கட பிள்ளைகள் பேசாத பிள்ளை கொண்டு எங்கட முத்துமாரியம்மனுக்கு கொடுத்தது வைக்கிறது. நாங்கள் சொட்டிபுலத்து 6ஆம் திருவிழா எங்கட மக்கள் எல்லோரும் சேர்ந்து பெருங்குளத்து முத்துமாரியம்மனுக்கு பெரும் சிறப்பாக எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து வருஷம் எங்கட அம்மனுக்கு 6ஆம் திருவிழா எங்கட சொட்டிபுலத்து சிறம் எல்லோரும் சேர்ந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து மிக்க நன்றி. நன்றி. தேரில் ஏற்ற போயினோம். பாருங்க எவ்வளோ மக்கள் கூடிக்கொண்டிருக்கு. பின்னால் பெரிய ஒரு கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கு. ब्राह्मी मागेश्वरी गौमारी वैष्णवी वारागी इंद्राणी चामुंडादी सप्तमात्रका समूहम अष्टकोटि डाकिनी प्रियव्रतोत्तारणादि आदि भैरवेश्वरी समूहम अखंड निर्माल्य भक्षण वकिता तारिका खंडेश्वरी समूहम இந்த பேக்குக்கு வெளியில ஒதுங்கி நில்லுங்கோ. பேக்குக்கு வெளியில ஒதுங்கி நில்லுங்கோ. கம்பெனி நீங்க கூட போறீங்களா? சேனல்லாம் இருக்குன்னு இவ்வளோ கூட்டத்துக்குள்ள உடைப்போமா ஒன்று எடுத்து தேங்க உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆட்ட தலையில் விழுதுன்னு தெரியல பார்ப்போம். உடைச்சாச்சு. உடைப்போம் ஒரு தேங்காய் உண்டை எல்லாரும் உடைச்சிட்டு போட்டு இவ்வளோ இதா
இங்கே விட சூடம் கிட்ட அலங்கார நாயகனுக்கு துன்பங்களை நீக்குகின்ற எங்கள் தாய்க்கு தேங்காயில் முடைச்சேனி தேர் இழுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து கைத்தை தயார் பண்ணி கொண்டு நிற்கணும். வந்திருக்கிறோம் இன்றைக்கு பாருங்க, நல்ல பார்க்கிங் இடம் இருக்கிறதால வந்து எல்லாரும் நிற்கணும் முழுக்க. இழுக்க தொடங்கியாச்சு. பெரிய வடம் தானே, முழு பார்க்கிங்லேயும் வரும் போல இருக்கு வடம். சும்மா நடிங்க, சரியா இருக்கும். ஓ உண்மையா, பெரிய வடம் தானே, இடம் இருக்க நினைக்கிறேன். நல்ல வெதர் இன்றைக்கு. என்னோட அம்மா வந்து இன்றைக்கு ஹெல்ப்பராக வந்திருக்கிறா. இன்றைக்கு தேர் வடம் விட இழுக்கையில். ஓ அம்மனை விட உங்களுக்கு கூட அலங்காரம் இருக்கு. நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு அதாவது நேர்த்திக்கடன் வச்சு எடுக்கிறீங்களா இல்லாட்டி? பின்னால் இவ்வளோ மக்கள் போயிட்டுருக்கு. நாங்கள் தாகத்தை கொஞ்சம் தணிச்சிட்டு போவோம், சர்பத் குடிச்சு. ஏன் வாகனங்களை இழுத்துட்டு போறீங்க? ஏன் வாகனங்களை இழுத்துட்டு போறீங்க? வித்தியாசமா இருக்கு.
ஏன் வாகனங்கள் எடுத்துட்டு போயினா வடிவாக்கம் ராஜா வராருன்னா பல்லக்கு சேனைகள்லாம் வரும்ல ஒரு பல்லக்கு சேனை ஒரு வீட்டுக்கு முன்னால் வந்து கும்பம் வச்சு பூசை செய்யணும். இங்கேயும் கமலாக்களோட கடையில் இருக்கிறபடியால் வந்து நின்று அர்ச்சனை செஞ்சுட்டு போயினோம். இழுக்கிறது ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் இழுக்கிறோம். கொஞ்சம் இழுக்கிறீங்க. அதுதான் ஹெல்ப் வரேன். ஹெல்ப்புக்கு வந்து நிறைய தமிழ் வீடுகள் இருக்குது. அதனால் நிற்கிற வீடுகளுக்கு முன்னால் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்து வடை, மோதகம், பணியாரம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. வாய்ப்பன் பணியாரம் மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க, நம்மட உறவுகள் வந்திருக்கீங்கன்னா போனீங்க ஆம் அதெல்லாம் எடுத்து காட்டிங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நன்றி நன்றி. கண்டிப்பா அவர் பாப்பேர், வீடியோ பாப்பேர். தெரியும். நாங்கள் சிலோனுக்கு போய் அப்படி கண்ட கலைச்சு ஓகே. அப்படியே இருக்கு இன்றைக்கு தேர் திருவிழா. போனேன். நாங்கள் இந்த முறை இந்த முறை நிறைய சனம் கூட்டிட்டு நல்ல வெதரும் தானே. கதைக்கிறேன்ட்டு நீங்க கதைக்கல. ஊர்ல பாத்துருக்கீங்களா தேர் திருவிழா? இல்ல இப்ப நல்லா நடக்கும். இப்ப வந்து கொஞ்சம் நல்லா நடக்குது. அதே மாதிரி தேர் திருவிழால என்ன பிடிச்ச விஷயம் உங்களுக்கு? அந்த அம்மன் ஒரு வெளியில ஊர்வலம் வேற, அது சந்தோஷம். அப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர நீங்க? பக்கத்துல ஓகே. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. அலையூர் சிவா.
சிவா அன்னதான அறக்கட்டளையா? ஓ அறக்கட்டளை. எவ்வளோ நார்மலாக அப்படி கொடுக்குறதுக்கு வந்து எவ்வளோ செல்லும் காசு எப்படி எவ்வளோ செலவாகும்? ஓ மினிமம் 100 யூரோ. 100 யூரோவா? எத்தனை பேருக்கு சாப்பாடு? 100 பேருக்கு கொடுக்கலாம். 100 பேர். எங்க இலங்கையிலே இல்லாட்டி எந்த இடம்? இலங்கையிலேயும் கொடுக்குறோம், இந்தியாவிலேயும் கொடுக்குறோம், பாண்டிச்சேரி கோயம்புத்தூர்லேயும் கொடுக்குறோம். ஓகே. யூடியூப்ல வர வருமானத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தாரன்னு அதுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. ஓகே ஓகே. நன்றி. மக்களோட காசு மக்களுக்கே போய் சேரட்டும். ஓகே ஓகே. இதை விட்டு எப்படி வெளியே போறது? போயிட்டு நீ வெளியே போறதான் கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். சுண்டல் எடுக்கிறதுக்கா இருக்கு உங்களுடைய சுண்டல் மோர் தாங்கண்ணா. நன்றி அண்ணா. இங்கே அப்படியே சுற்றி வந்து பழையபடி பார்க்கிங்க்கு வந்துட்டு பாருங்க. தேர் வந்து தொடங்கின இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டு இங்கே பாருங்க பின்னால் ஆக்கள் அர்ச்சனை செய்யணும். எல்லா காணொலியிலையும் கண்டிருப்பீங்க. மற்றது இங்கே என்ன வந்து கடையல் 2 போட்டிருக்கணும் பாருங்க. கால கடையலும் மற்றது அர்ச்சனை செய்கிற இடங்களும் போட்டிருக்கணும். கடையல் போடுறதுக்கு வசதி இருந்தபடியால் வந்து கடையல் போட்டிருக்கணும். இது அர்ச்சனை தட்டு விற்கிற இடம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பரிஸ்தான். இங்கே கடை இருக்குது. இங்கே பாருங்க பக்கத்தில் லஹாருக்கு பக்கத்தில் லஹார் கடை. என்ன விற்கிறீங்க இன்றைக்கு? இன்றைக்கு கொட்டன் சாரி 10 யூரோ, காப்பு 5 யூரோ, 4 யூரோ, 3 யூரோ எல்லாம் விலை குறைஞ்சது தான் இருக்குது. மோஷர் தான். அப்போ இங்கே தான் இருக்கீங்க வில்னஸ் சென்ட் நாங்கள் இதுக்குள்ள வந்துருக்கோம். இங்கே உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் கடை போடுறதுக்கு அனுமதி. இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். வேரியில் வேலை செய்கிறோம். வேரியில் என்னவா இருக்கிறீங்க? பப்ளிக் டைரக்டராக இருக்கிறோம்.
பிடபிள்யூ டைரக்டர். அது தேர் சுற்றுறதுக்கு வந்து நீங்கள் பெரும் உதவியாக இருந்தது. அந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் எடுத்து ஆகணும். அது இல்லாமல் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்புறம் அந்த போலீஸோட உதவியெல்லாம் வந்து என்னோட இதில் இருக்கிறதால அவங்கள வந்து இன்றைக்கி வந்து இந்த ரோடை பிளாக் பண்ணுறதுக்கு, சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் இது பண்ணுறதுக்கு. பாண்டிச்சேரி வருஷத்துக்கு ஒருக்கா போவேன். கோயில் திருவிழாலாம் இருப்பேன். வருஷம் வருஷம் கோயில். நான் முஸ்லீம் நான், ஓகேவா? அப்போ நான் கோயில் எல்லா கோயிலுக்கும் போய் இது பண்ணுவேன். எல்லா கடவுளும் ஒன்று தான். அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. மக்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் செய்யணுன்ற ஒரு ஆசை தான். ஃப்ரான்ஸ் மற்ற ஜாதிங்களாம் என்னென்னோ பண்ணுறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் செய்யணுன்ற ஒரு இது செய்யணுன்ற ஆசை. இந்த மாதிரி எப்படி வேலை இடத்துல நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும். நன்றி. அக்கா எந்த ஊர்லேருந்து வந்து கடை போட்டுறீங்க? நான் வில்ல சஞ்சோஸ் லஹாருக்கு முன்னாடி மேரிக்கு பக்கத்துலேயே எங்களோட நகைக்கடை இருக்குது. ஆமாம், இதில் நகைக்கடை, உடுப்பு கடை, தையல் எல்லாமே இருக்குது. நாங்கள் இது 2வது வருஷமாக இங்கே கடை போடுறோம். எல்லாம் 3000 தான் கொடுக்குறோம். முடிவு சாரிகள் எல்லாம் 10 euro, தொப்பெல்லாம் 5 euro, எல்லாம் 3000 தான் கொடுக்குறோம். எல்லாமே இந்தியா, எல்லாமே இந்தியாவில் தான் எடுக்கிறோம். உங்களோட யூடியூப் நேம் என்ன? ஓகே, நான் பார்த்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. தேன்பாடு மீன் நாட்டில் இருந்து வந்திருக்கிறீங்க. மட்டக்களப்பு என்ன ஃபேமஸ்? மீன். அப்போ நீங்கள் மீன் சார் நல்லா சமைப்பீங்க. முந்திரி காய்ச்சி ஃபேமஸ். முந்திரி காய்ச்சி ஃபேமஸ். ஓகே. மட்டக்களப்பு போகணும்னு ஆசை. கட்டாயம். நன்றி அக்கா. தேங்க்யூ. உங்களுக்கு செய்ய இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். 23, 24, 25 மாலை 2:30 இடம்பெறுகின்ற நிகழ்விலே ஆடல், பாடல், கொண்டாட்டம், மேற்கத்திய நடனங்கள், நாட்டுக்கூத்து என்று மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றது என்ற செய்தியை இங்கே இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மாணிக்க விநாயகர் பெருமானுடைய தேர் திருவிழா எதிர்வரும் 25ஆம் தேதி வழமை போல லாச்சப்பலில் அந்த பவனி வந்து நக்கோமியால் அது தன்னுடைய இருப்பிடத்துக்கு செல்கின்றது என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அன்புக்குரியவர்களே, மிக மிக இன்னும் ஒரு கவனம், மீண்டும் சொல்லுகின்றேன். இந்த இடம் இந்த பிரெஞ்சு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தந்தபடியால் அழகாக இந்த தேரை நாம் எல்லோரும் அடியார்கள் கூடி இழுத்து வந்து ஆனந்தத்தோடு நிற்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வு அடுத்த ஆண்டும் நிகழ வேண்டும் என்றால் இந்த இடங்களில் இருக்கின்ற பொருட்களை அந்தந்த குப்பை தொட்டிகளுக்குள் எடுத்து போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். உணவு அங்கே பரிமாறப்படுகின்றது. அந்த இடங்களிலே பூவல் பேக் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அந்த இடங்களிலே அந்த மிச்ச சாப்பாட்டையும் அதையும் போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பொருட்கள் அவதானம். லாச்சப்பலில் திருவிழா நடக்க போகின்றது. அந்த இடங்களில் இன்னும் பெருந்திரளான அடியார்கள் வருவார்கள். அந்த இடத்தில் நீங்கள் அவதானமாக பக்குவமாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வந்து பச்சை சாத்திரத்துக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா கோயிலையும் நடக்கிறதானே. உங்களுக்கு இதை ஷார்ட்டாக எடுத்து காட்டுறேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுறாக்கள் எல்லாருக்கும் நன்றி. 25ஆம் தேதி பிள்ளையார் திருவிழா. அதே நாளைக்கு வந்து லாக்கூனிலையும் வந்து பிள்ளையார் ஒன்று இருக்குது. அதுலேயும் அந்த திருவிழா நடக்குது.
24ஆம் தேதி வந்து லாக்குணவு பிள்ளையார் கோயிலில் வந்து சப்பரம் ஓட்டினம், 25ஆம் தேதி தேர், அதுக்கு பிறகு வந்து கோடைக்காலம் முழுக்க கொஞ்சம் திருவிழாக்கள் நடக்கும். அதை நான் தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.